அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம இப்போ கூட்டு விளைவுகள் பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ முனைகளுக்கு ஒரே கிரகம் உபநட்சரமாக வரும்போது அதனுடைய பலன்களை நம்ம எப்படி எடுக்கிறது, எந்தெந்த பாவங்களுக்கு எப்படி எப்படி வரும்போது அந்த ஒரு பலன்கள் மாறுபடுறதை நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறத இப்போ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 5ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும், அதாவது 5ஆம் பாவங்கிறது லக்னத்திற்கு சாதகமான பாவம், இயற்கை அறிவு, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் செய்ய முடியாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பறிவு அந்த 5ஆம் பாவத்திற்கும், லக்னத்திற்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அல்லது எதிர்மறை பாவமான 8ஆம் பாவத்திற்கும் ஒரே பிளானட் உபநட்சத்திரமாக வரும்போது அவர் எப்படி செயல்படுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேதையை போல் தன்னை நினச்சிக்குவார். பொதுவாக நினச்சிக்கிட்டு அதை செய்யும்போது பாசிட்டிவாக இருக்காது, எதிர்மறையாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா இல்லை ஒரு காதலில் கூட ஈடுபடுறாங்கன்னா மற்றவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை தராது, ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும், எதிர்மறையாக தோணும். அவங்க ஒரு அறிவுபூர்வமாக செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க பண்ணுறது மற்றவங்களுக்கு ஒரு பிடிக்காத மாதிரி எதிர்மறையாக தோணும். கலைஞர் அப்படிங்கிற பேரில் சில அவமானங்களையும் அவர் சந்திக்க நேரிடும். இவர் கலையார்வம் யாரையுமே மகிழ்விப்பதற்காக இருக்காது, பிறரையும் அசிங்கப்படுத்தி தன்னையும் வழிகளுக்கு உள்ளாக்குற மாதிரி ஒரு நிலை, தனக்கும் ஒரு வழிகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். குழந்தை பிறப்பில் கூட தடை, அதே மாதிரி ஹார்மோன் உற்பத்தியில் குறைபாடு, காதலில் அசிங்க அவமானங்கள், இதயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், வெள்ளை அணுக்களில் குறைபாடு, நிணநீர் உற்பத்தி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைபாடு, அதே மாதிரி பிறர் மீது வைக்கக்கூடிய ஆத்மார்த்தமான அன்பில் கூட நம்ம சந்தேகப்படுற மாதிரி அப்படி இருப்பாங்க. ஆனால் நடிப்பாங்க, அது உண்மையாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு உண்மையாக செயல்படாமல் வேறு மாதிரி செயல்படுவாங்க. அதுவும் தெரிஞ்சு அவங்களும் அசிங்கப்படுவாங்க, மற்றவங்களும் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி யார் மீதும் உண்மையான அன்பு இல்லாமல் வெறுப்பு மற்றும் பிறர் தன் மீது காட்டும் அன்பிலும் குழப்பங்கள் மற்றும் எதிர்மறை சந்தேகங்கள், நம்மளும் மற்றவங்க மேலே சந்தேகப்படுவோம் அல்லது அவங்க நம்ம மேலே சந்தேகப்படுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். காதல் நிறைய முறிவு ஏற்படும். ஏன்னா அந்த ஒரு சந்தேகங்கள் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். இவங்க பேசுகிற விதம், இவங்க காதல் அணுகிற விதம் அதெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி அகம் சார்ந்த துறைகளிலும் கலைத்துறைகளிலும் புகழையும் மரியாதையும் பல நேரங்களில் இழக்க வேண்டியதாக இருக்கும். அவமானங்களை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பாவம் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டும் போதும் அந்த ஒரு நல்ல பாவத்திற்கும் எதிர்மறை பாவத்திற்கும் கூட்டு விளைவுகளாக வரும்போதும் அது தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக ஒருவேளை தொடர்பு கொண்ட பாவங்கள் 3, 7, 11 மற்றும் நின்ற கிரகங்கள் 3, 7, 11, சுக்கிரன் 3, 7, 11, ஏன்னா நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம்லாம் 3, 7, 11 இருக்கும்போதும் சுக்கிரன் அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்மோன்கள், காதல், ரசனை இதுக்கெல்லாம் காரணமான சுக்கிரன் 3, 7, 11 என்றாலும் கூட நடக்கும் தசா புத்தி 3, 7, 11 என்றாலும் வலிகள் முற்றிலும் குறைந்து வீரியம் மிக மிக குறைவாகவே இருக்கும். சின்ன சின்னதாக அது அப்படியே போயிடும், பெருசாக பாதிப்பு கொடுக்காது. பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லாமல் உள்ளுக்குள் சின்ன சின்ன பாதிப்புகளை மட்டுமே தந்துவிட்டு செல்லும். பெரிய அளவில் வெளியில் தெரியாமல் பிரச்சனைகளை அப்படியே அது உள்ளுக்குள்ளே ஒடுக்கி அடக்கப்படும். அதே சமயத்தில் இந்த 5, 8க்கு வந்த பிளானட் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 8, 12 போன்ற ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது இந்த மேற்சொன்ன அத்தனை காரகங்களும் கெடும், மிகவும் அசிங்க அவமானங்களை பெறுவார். அந்த உறுப்புகள், அதாவது 5ஆம் பாவம்னா இதயம், 5ஆம் பாவம்னா ஹார்மோன்கள், நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய நிணநீர் உற்பத்தி, இந்த மாதிரி காதல், குழந்தைகள் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, முதுகுத்தண்டு, இது எல்லா செயல்பாடுகளிலும் பிரச்சனை வரும். இது எல்லா விஷயங்களிலும் அவங்களுக்கு எதிர்மறை விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக அது அவங்களுக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கஷ்டங்களையுமே தேடி கொடுக்கும். ஸோ இப்படி தான் நம்ம கூட்டு விளைவுகளை ஒவ்வொரு பாவத்தோடையும் கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கணும். அடுத்த பதிவில் நம்ம திரும்பியும் வேறு கூட்டு விளைவுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய மேலான கருத்துக்களை தவறாமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் இதனுடைய கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களுடைய என்ன கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் எழுதுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்தளித்து இந்த உயர்கணித சார ஜோதிடம் வளர்வதற்கு துணை செய்யுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் இல்லை 3 months ஆன்லைன் கோர்ஸ் படிக்கணுன்னாலும் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.